ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் கேட்டேன் எங்களோட ஹோம் டூர் வீடியோ தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து கேமராமேன் எல்லாமே நான் தான், அதனால் நான் தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அதனால் சிம்பிளாக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து கரெக்டாக வந்து 2 பெட்ரூம் உள்ள ரூமு. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல தான் அந்த வீடு இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக பார்த்தோம்னா இதான் வீடோட என்ட்ரன்ஸு. அந்த சாமிக்குள்ளது இந்த ஓம்குள்ளெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதான் என்னோடய வீடு. அது வந்து பக்கத்து வீடு. கரெக்டாக 2 பேர் வீடு இருந்தாலும் கரெக்டான அளவில் தான் வந்து நம்ம அங்கே வந்து பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பில்டிங். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து செருப்புலாம் வைக்கிற மாதிரி ரேக் ஒன்று வச்சுருந்தேன். மேலே சாமி எல்லாமே வச்சுருந்தேன். அப்புறம் தமிழில் தான் நேம் போர்டு வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். எனக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது. அதனால் இங்கிலீஷில் மட்டும் என்னோடய ஹஸ்பண்டோட பேர் மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கனால கொஞ்சம் மெதுவாக பார்த்துக்கலாம். அப்படி என்ட்ரி ஆனோடனே ஒரு பெரிய கண்ணாடி வந்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஒரு டைனிங் டேபிள், க்யூட்டாக ஒரு சின்ன டைனிங் டேபிள். இது ரொம்ப பிடிச்சி என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்தது. அப்புறம் சைடில் வந்து ஷோவாக ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க மணி பிளான்ட்டை தூக்கி தான் வச்சுருக்கேன். இங்கேயும் வந்து எங்களுக்கு கேமராவில் செக் பண்ணுறது உண்டு. யார் வெளியே வந்தாலும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எங்களோட ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ வீட்டில் இருந்தது, அதை தான் மாட்டியிருக்கோம். அப்படியே டோர்லேருந்து பக்கத்தில் வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக கிச்சன் தான். தனியாக ஒதுங்குற மாதிரி இருக்கும் என்னோடய கிச்சன். அதான் எனக்கு பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா டிஷ்வாஷர். இது ஒரு பெரிய கதை. இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னோடய ஃபேவரட். ரொம்ப நாளாக நினச்சி நான் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், பாத்திரம் விளக்குற மிஷினு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிச்சன். இது ஃபுல்லாமே இந்த சைடில் ஃபுல்லாமே 2 ரேக் வந்து நம்ம எல்லாம் வைக்கிற மாதிரி. இதிலெல்லாம் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்தேன். சிங்கிளாக தான் இருந்து இடையில வந்து அடைச்சி மறைச்சி பண்ணுவாங்களோ அதுமாரி பண்ணியிருக்கேன். இங்கேருந்தும் கூட நம்ம வந்து வெளியே பார்க்கலாம். நமக்கு கொஞ்சம் சிட்டி வியூ வந்து தெரியும். என் ஹஸ்பண்ட்டை கேட்ட ஒரே விஷயம், எனக்கு வந்து சிட்டி வியூ மாதிரி வீடு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கினதான் அந்த வீடு. இதில் வந்து 2 சைடுமே வந்து மேசை மாதிரி இருக்கும், ஸ்லாப்பு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நல்லா வந்து தக்காளி கூடை, வெங்காயம் எல்லாமே இதெல்லாம் வாங்கி ஒரு கூடை மாதிரி வச்சுருக்கேன். பக்கத்தில் டஸ்ட்பினும் வந்து நான் கிச்சன்லேயே ஒதுக்கிட்டேன். வெளியே வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இது வந்து பழைய ஃப்ரிட்ஜு தான். ஆனால் இது நல்லா இருக்கிறதுனால இது வந்து எனக்கு வேஸ்ட் பண்ண தோணவே இல்லை. அதனால் நான் அந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் எங்களோட சிம்பிளான கிச்சன். இடம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 பேர் நிற்கிற மாதிரி தான் வசதி இருக்கும். ஆனால் மற்ற எல்லாமே எனக்கு ஓகே. ஆனால் இதில் வந்து நான் மட்டும் இருக்கிறனால எனக்கு கிச்சன் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, பர்ஃபெக்டாக. அப்படி கிச்சன்லேருந்து அப்படியே ஹாலுக்கு வந்துடலாம் ஈஸியாக. ஹாலில் வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் தனியாகவே இருந்த மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. பக்கத்தில் சாமி ரூம் வச்சுட்டேன், டிவி வச்சுட்டேன். இது ஆப்போசிட்டில் வந்து சோஃபா, உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி, அப்படி வெளியே பார்க்குற மாதிரி வியூ. கரெக்டாக நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து வெளியே பார்க்குற மாதிரி வியூ தான். ரொம்பவே பிடிச்சிருந்தது அது வந்து எனக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி சோஃபா போட்டு இப்படி உட்காந்து வெளியே பார்க்கணும் அப்படின்னு என் வீட்டுக்காரங்கிட்ட நான் சொல்லி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹால்லே கொஞ்சம் அட்டாச் பாத்ரூம் மாதிரி ஒன்று உண்டு, பொதுவான பாத்ரூம். இது வந்து நம்ம யாருனாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஹீட்ருமே வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. இதுலேருந்து பார்த்தோம்னா வாஷிங் மிஷின் ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். கரெக்டாக வந்து நான் ஒரு ஆள் உள்ளே போகிற மாதிரி மிஞ்சி போனால் நான் என்னோடய ஹஸ்பண்டு போய்க்கலாம். இதிலே பழைய டேபிள் ஒன்று இருக்குது. இது எப்போவுமே தேவைப்படும், வச்சுருப்பேன். ஸோ இந்த சைடில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுட்டேன். இதிலே வந்து இந்த மேட் எல்லாம் காய போடுறதுக்கு ஒரு சின்ன கயிறு மாதிரி இதிலே கட்டிட்டு, இவ்வளோ தான் இடமே. ஸோ இதில் தான் வந்து நான் வந்து எல்லா பொருளுமே வச்சுருப்பேன், வீடு துடைக்கிறது எல்லாமே. இதுலேருந்து பார்த்தாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் வெளியே ரோட் சைடோட வியூ எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும். ஆனால் சின்னதாக இருக்கும். இதில் வந்து காற்று போகிறதுனால எங்கேயுமே வந்து நம்ம துணி காய போடலாம். அதேமாதிரி நிறைய வந்து பாத்ரூம்குள்ளே யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே தான் வச்சுருப்பேன். அதிகமாக வந்து உள்ளே வந்து வச்சுருக்க மாட்டேன். சொன்ன மாதிரி இதுலேயும் சின்னதாக கயிறு எல்லாமே கட்டி தான் வச்சுருக்கேன். அப்படியே அந்த பாத்ரூம் வந்து ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பழைய பெட்டு 2 இருந்துச்சுல்ல, கட்டில், அது எல்லாத்தையுமே இங்கே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுற டேபிள், அவங்க ஒர்க் பண்ணுறதாருன்னா அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. கீழே வந்து நம்ம எல்லா பொருளும் வைக்கிறது, அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அது கீழே இருக்கிற எல்லா பொருளும் வைக்கிறதுக்கான பொருள் எல்லாம் வச்சுருக்கேன். அதில் தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் வந்து வீட்டில் வந்து துணி காயப்படுது. கரெக்டாக பார்த்தோன்னா மழை டைம்லாம் அங்கே வந்து வெளியே காயப்பட முடியாது. அதுக்கேற்றாப்புல உள்ளே இங்கேருந்து பார்த்தாலும் வெளியே வியூ தெரியும். நம்ம வந்து அதில் உட்காந்துக்கிட்டே கூட நம்ம வெளியே வியூ பார்க்கலாம். ஸோ அந்த இதுவுமே எனக்கு பிடிச்சி அப்படி தான் வேணும்னு சொன்னது. அப்புறம் பழைய கபடி என்னோடய வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எனக்கு தந்துருமா, நீ உனக்கு புதுசு வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப தாராள மனப்பான்மைன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை வந்து நான் பழைய கபடியும் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் கொடுத்துட்டேன்.
அப்படியே பக்கத்தில் உள்ளே வந்தோன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரூம். அது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலுமே அங்கே தங்குறதுக்கு நாங்கள் வந்து வச்சுருப்போம். மாமனார் மாமியார் என்னோடய அம்மா அப்பா யார் வந்தாலும் அதுக்கு. அப்புறம் இதுக்குள்ளே வந்து அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் உண்டு. இங்கேயுமே ஹீட்ரு எல்லாமே இருக்குது. இது வந்து அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால எனக்கு இதில் வேலை இருக்கும் அந்த பாத்ரூமில். மற்றபடி நான் வந்து நார்மல் காமனில் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இதுதான் என்னோட கபோர்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல் கண்ணாடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்ககிட்ட வந்து வாங்கினது. ஒரு பெரிய கட்டில் 3 பேர் படுக்கிற மாதிரி. ஸோ இங்கேருந்து வெளியே வந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஃபுல் வியூ வந்து தெரியும். ஸோ இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இங்கேருந்து பார்த்தா மலை தெரியும். ஆப்போசிட்டில் வந்து நவி மும்பை ஏர்போர்ட் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட் வேலையுமே வந்து நைட் வியூவில் வந்து ரொம்ப தெரியும். இது வந்து ஹால்லேருந்து வெளியே வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து நான் வந்து என்னோடய செடி எல்லாமே வச்சுருக்கேன். செடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல கீழே வந்து ஸ்டாண்டு எல்லாமே வச்சுட்டேன். இல்லைனா மண் மாதிரி எப்படி பார்த்தாலுமே வரதான் செய்து எது வச்சாலுமே. ஸோ அதையும் வச்சுட்டு இப்போ என்னால் கொஞ்சம் ஈஸியாக வந்து கேரி பண்ண முடியுது. அப்புறம் சைடில் வந்து நான் இதில் வந்து ஒரு நள்ளி வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. இது பார்த்தோம்னா இங்கேருந்து வெளியே பார்க்குற வியூவு. இதில் வந்து பூனாக்கு போகிற ரோடு வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து காரு பைக் எல்லாம் மூவ் ஆகுறது நைட்டு பார்த்தா அந்த வியூ இன்னும் அதிகமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து குளிர் டைம்னால அப்படி இருக்குது. இது வந்து நார்மல் டைமில் வியூ வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக. அப்படியே பார்த்தோம்னா இதான் வந்து நைட் வியூவு. நைட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 இருக்கிற மாதிரி சூப்பராக செலக்ட் பண்ணி இந்த வீடை வந்து வாங்கியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் என்னோடய ஹோம் டூர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னோடய வீடு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு வந்து ஓரளவு வீடை வந்து செட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பாய் பாய்.